தயாரித்தவர்களையும் நம்பி வெற்றி கூட்டணிக்குள் வந்து சேர்ந்த ஹெட் பிக்சர்ஸ் ஹரி அவர்களுக்கு ஒரு வரவேற்பை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். குட் மார்னிங் ஆல். வந்திருக்கும் பிரஸ் பீப்புள் முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் ஃபர்ஸ்ட் படம் ஹெச் பிக்சர்ஸ் இணைந்து மாருதி ஃபிலிம்ஸ் மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் சார் அவரோட சேர்ந்து பண்ணியிருக்கிறான். எனக்கு மிஸ்கின் அண்ணன் ஒரு குருநாதர் மாதிரி 5 இயர்ஸாக மிஸ்கின் அண்ட் ஆதித்யா. இந்த சப்ஜெக்ட் சொல்லும்போது டிஃப்ரெண்டாக இருந்தது. சரி, இப்போ இந்த சப்ஜெக்ட் ஒரு த்ரில்லிங்காகவும் டிஃப்ரெண்டாகவும் இருந்தவொன்னா மிஸ்கின் அண்ணன் எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து எண்டு வர சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ப்ரொடியூசரை வந்து ஒரு ப்ராஃபிட்டபுளாக எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்தாங்க. அண்ணனுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நெக்ஸ்ட் அவரோட பிரதர் ஆதித்யா. இந்த படம் ஃபர்ஸ்ட்ல இருந்து எண்டு வர ஒரு ப்ரொடியூசருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்லியா ஒரு பட்ஜெட்டை வந்து எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ சக்ஸஸ்ஃபுல் டைரக்டரா ப்ரொடியூசரை வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியா ஹேண்டில் பண்ணாப்ல. தம்பிக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நெக்ஸ்ட் நல்ல சக்ஸஸ்ஃபுல் மூவி எடுக்கணும். அண்ணனோட இணைந்து நெக்ஸ்ட் நாங்கள் 3 பேரும் சேர்ந்து ஃபர்தரா லாங் டேர்மா நெக்ஸ்ட் மூவி கம்மிங் சூன் விரைவில் அண்ணன் ஆசீர்வாதத்தோடு அடுத்த மூவி பண்றதுக்கும் நாங்கள் இன்ட்ரெஸ்டா இருக்கிறோம். நெக்ஸ்ட் ஞானசேகர் இந்த படத்துக்கு நல்லா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வர நல்லா கோஆர்டினேட் பண்ணி டச் ஸ்கிரீன் நல்ல பேர் உதவியா இருந்தாரு. நெக்ஸ்ட் ஸ்ரீகாந்த் அண்ணன், நெக்ஸ்ட் கேமராமேன், நெக்ஸ்ட் விதார்த் அண்ட் அருண், நெக்ஸ்ட் பூர்ணா அண்ட் எல்லாரும் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. படமும் நல்லா வந்திருக்கு. நெக்ஸ்ட் உங்களோட பிரஸ் பீப்புள் இந்த படத்தை நல்லா சக்சஸ்ஃபுல்லா எங்களுக்கு பெரும் உதவியா இருக்கணும்னு வேண்டி தாழ்மையுடன் கேட்கிறேன். வணக்கம். தேங்க்யூ. This is my first day, sir. Actually, எனக்கு என்ன பேசுனது தெரியல. ஐ எம் லிட்டில் பிட் நியூஸ்ட் ஆல்சோ. என்ன சொல்லலாம்னா ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நல்ல டிசிப்ளின், ஒரு செய்யற தொழில நேசிக்கிறதுக்கு கத்துக் கொடுத்துருக்கேன். ஒரு மிஷ்கின் சார் இருந்து கத்துக்கிட்டேன். உண்மையா மிஷ்கின் சார் இருந்து நான் என்ன ஒரு விஷயம் வாட்ச் பண்ணி கத்துக்கிட்டேன்னு தான் சொல்ல முடியும். என்னன்னா அடுத்தவங்களை அப்படி லவ் பண்ணுவார். அப்படி ஜஸ்ட் நான் 16 வருஷம் சாரோட டிராவல் பண்ணும்போது எப்படி அடுத்தவங்க அவரை மாதிரி இப்ப நேசிப்பார். அவரு அவ்வளவு ஒரு கைண்டா என்ன பார்த்துட்டு என்ன இந்த ரேஞ்சுக்கு உயர்த்தினதுக்கு எங்க மிஷ்கின் சார் ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் ராதாகிருஷ்ணன் சார் நிறைய தைரியத்தை கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ பண்ணடா பார்த்துக்கலாம் அப்படிம்பாரு. ஸோ என்னுடைய மிகப்பெரிய பலம் ராதாகிருஷ்ணன் சார்னு சொல்லுவேன் நான் ஆக்சுவலா. நெக்ஸ்ட் எல்லாத்தையும் மீறி ஹரி சார், அவர் சொல்றதுக்கு வேர்டே கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் நான் ஹரி சார் இல்லைன்னா அந்த அளவுக்கு நாங்கள் லாஸ்ட் வரைக்கும் இந்த படத்தை வச்சுக்கிறோம் வச்சுருக்க முடியும் நம்பிக்கையே கிடையாது. ஒரு நல்ல தயாரிப்பாளர் ராதாகிருஷ்ணன் சாருக்கும் ஹரி சாருக்கும் ரொம்ப நன்றி சார். இன்னொரு வாய்ப்பு தாங்க. ஃபர்ஸ்ட் காப்பி எனக்கு கொடுங்க. நான் ரொம்ப நல்லா பண்ணி கொடுப்பேங்கிறது உங்களுக்கு தெரியும். அடுத்தது என் உயிர், என் நண்பர், என் உயிரில் பாதின்னு சொல்லலாம் ஆதித்யா. அவர் தான் எனக்கு யான படம். என்ன ரொம்ப சப்போர்ட்டிவாக வந்து அந்த படத்தை முடிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். தேங்க்யூ லாட் சார் ஆதித்யா சார். என் லைஃப் லாங் உங்களோட ட்ராவல் பண்ணணும்னு எனக்கு ஆசை. அது மிஷ்கின் சார், ஸ்ரீகாந்த் சார் வச்சு சொல்லணும்னா வேர்டே கிடையாது. என்னோட குருநாதர் அவர் தான். சினிமாவில் நான் 5ஆவதுல அவரோட உதவியாளரை பயணம் பண்ணியாச்சினேன். என்னோட குருன்னு தான் அவர் சொல்ல முடியும். அவருக்கு ரொம்ப நன்றி. பூர்ணா மேடம், விதார்த் சார், அருண் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். நிறைய ட்ரபிள் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. நெக்ஸ்ட் மூவியில் கண்டிப்பாக இதெல்லாம் இருக்காது சார். கண்டினியூவாக நிறைய பண்ணணும், உங்களோட சேர்ந்து பண்ணணும் எனக்கு ஆசையாக இருக்குது சார். கார்த்திக் சாருக்கு ரொம்ப நன்றி. ஆர்ட் டைரக்டர் சார் அருள்கவலி சாருக்கு ரொம்ப நன்றி. எடிட்டர் வரல, இஸ் ஆன் த வே. ராதாகிருஷ்ணன் சார் ஆல்சோ ஆன் த வே சார். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். First, I would like to thank Aditya and for giving me this film and மிஷ்கின் சரோட ஒரு டிராவல் வந்து எப்பவுமே பயங்கர என்கரேஜிங்காகவும் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ இந்த படத்தோட ஜேர்னியுமே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவர்கிட்ட இருந்து ஏதாவது ஒன்று கிராப் பண்ணனா அவரோட எனர்ஜி, ஏன்னா அவரோட எனர்ஜி வந்து எக்ஸ்ட்ராடினரி. ஸோ ஐ would like to thank him for being there for me always, and I would like to thank my producers for making this film. ரொம்ப ஆனஸ்டான ஒரு ஃபிலிம் இது.
கண்டிப்பாக மக்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் மை ஆக்டர்ஸ் as well. அண்ட் தேங்க்யூ ஆல். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எனக்கு வந்திருக்க எல்லாருக்குமே ஒரு வணக்கம். ஃபர்ஸ்ட் என்னை ஒரு ஆர்ட் டைரக்டராக ஃபர்ஸ்ட் இதில் மெயினாக கொண்டு போகிறதுக்கு மெயின் ஒரு வழியாக இருந்த ஒரு மிஸ்கின் சார். ஏன்னா அவரோட சைன் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு போட்டு எனக்கு அந்த உள்ள வர்றதுக்கான ஒரு வே இருந்தது. அடுத்து வந்து நான் ஆத்யா சாருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். பிகாஸ் என்னை பிலீவ் பண்ணி எனக்கு இந்த மூவி கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த படத்துக்கு என்ன பலமாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி என்னோட ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் எல்லாமே வந்து அது கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் அவருக்கும் என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், என்னை பிலீவ் பண்ணி கொடுத்ததுக்கு. மெயினாக இந்த படம் வந்து ஒரு நம்ம என்ன நினைக்கிறோமோ அது இருக்காது, அதோட ஒரு எக்ஸலண்டான ஒரு ஒர்க் இதில் இருக்குது. ஸோ ஒண்டர்ஃபுல் மூவி நம்ம எல்லாம் பார்க்க போகிறோன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ வந்திருக்க எல்லாருக்கும் தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். குட் மார்னிங் ஆல். படம் பேர் டெவில்னு வச்சுருக்காங்க. இட் இஸ் நாட் டெவில், ஆக்சுவலி இட்ஸ் காட்லி. ஒரு கதையை வந்து ஒரு புத்தகத்துலேருந்து இந்த கதையை எடுத்து பண்ணியிருக்காரு ஆதித்யா. அது ஸ்க்ரீன் பிளே ஆர்டரில் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு எலிமெண்ட்டை கொண்டு வந்திருக்காரு. அண்ட் ஐ நீட் டு ஸ்பெஷலி மென்ஷன் அபவுட் பூர்ணா, அஃப்கோர்ஸ் விதார்த் அண்ட் அருண். நல்லா பயங்கரம் பண்ணியிருக்காங்க. இது எல்லாருமே சொல்கிறது தான். பட் அதுக்கு மேலே வந்து இந்த படத்தில் ஒன்று இருக்குது. இந்த தியேட்டர் கொஞ்சம் காலியாக இருக்குது, நீங்கள் பாருங்கள். தியேட்டரில் வந்து ஃபுல் ஹவுஸ் போகும் படம். அந்த மாதிரி தான் படம் வந்திருக்கு. அண்ட் ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் மை டைரக்டர் மிஷ்கின். இந்த படத்தில் வந்து ப்ரெசன்ஸ்ன்னு கேட்டாங்க, ப்ரெசன்ஸ் போட சொன்னார். மிஷ்கினோட கேரக்டர் என்னன்னாக்கா எல்லாருக்கும் வந்து எந்த எக்ஸ்ட்ரீம் போயும் ஹெல்ப் பண்ணுற ஒரு கேரக்டர் இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி எஸ் தென் ஸ்கோப் மியூசிக். நான் வந்து 25 வருஷம் 30 வருஷமாக பார்க்குறேன் அவரை. அந்த காலத்துலேயே வந்து ரோட்டில் நடந்து போகும்போதெல்லாம் ஒரு ரெக்கார்டர் வச்சுப்பார், அதில் டூன் போட்டே போவார். சித்திரம் பேசியதுலேருந்து எல்லாமே வந்து மோஸ்ட்லி அவரோட இன்புட் தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நவ் இஸ் செட் டவுன் அஸ் அ மியூசிக் டைரக்டர். உங்களுக்கு தெரியும் பாட்டு எப்படி வந்திருக்குன்னு. ஸோ ஐ ஹோப் திஸ் ஃபிலிம் வில் ராக் இன் தி தியேட்டர்ஸ். தேங்க்ஸ் ஸோ மச். பாய். எல்லாருக்கும் வணக்கங்க. சொல்லுவாங்க, ஒரு நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு அரிசியிலையும் நம்ம பேர் எழுதிக்கின்ற மாதிரி நம்ம நடிக்கிற ஒவ்வொரு கேரக்டர்லையும் ஒவ்வொரு நம்ம பண்ற ஒரு ஆர்ட் பீஸ்லயும் நம்ம பேர் இருந்தா மட்டும்தான் அது நம்மளுக்கு கிடைக்கும். அது வந்து ஒரு 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 100% ஒரு உண்மை. ஒரு 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 சின்ன ஒரு 3 இன்சிடென்ட்ல எப்படி எனக்கு இது வந்ததுன்னு சொல்றேன். 3மே வந்து ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த சொன்ன இல்லைங்களா அரிசி அதுக்கு போட்ட ஒரு விதை மாதிரி. நான் ஒரு படம் இனிதிருந்து நடிச்சு முடிச்சுட்டு ஒரு படம் ஹீரோவா கமிட் ஆகி முத நாள் பூஜை. அந்த பூஜைக்கு வந்து மிஷ்கின் சார் தான் கெஸ்டா வர்றாரு. ஷூட்டிங் ஆரம்பிக்கிற முத நாள் எனக்கு ஒரு பொக்கே எல்லாம் கொடுத்துட்டு பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காரு. நான் எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, அதாவது இம்ப்ரெசிவா பேசணும் அப்படின்றத நான் சைலண்டா உட்காந்துருக்கேன். சாரும் சைலண்டா உட்காந்துட்டு இருக்காரு. சார் சொன்னாரு, நீ இங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்னா அதுக்கு நீ மட்டும் காரணம் கிடையாது, பல தலைமுறையா அவங்க பண்ண ஒரு புண்ணியமும் அதனுடைய ஒரு ஒரு செயின் எஃபெக்ட் தான் இங்க வந்திருக்கேன். ஸோ ஒன்னால நினைச்ச கர்வமா இருக்காது, வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் அது வந்து கிடையாது அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அந்த படத்துல இருந்து 2 நாள் என்ன தூக்கிட்டாங்க. வேற ஒரு மார்க்கெட் இருக்கிற ஒரு ஹீரோ வச்சு பண்றாங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கை அப்படியே கடந்து போகுது. அப்புறம் எப்படியாவது சார் படத்துல நடிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க கிரிக்கெட்லாம் விளையாடுவாங்க. முகமூடி படம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் கிரிக்கெட் விளையாட போய் கூட விளையாடி இருக்கேன். திருப்பி எல்லாருமே வந்து ஒரு ஆபீஸ் கூப்பிட்டு அவங்களுக்கு எல்லாம் சாப்பிட்டு தான் போவோம். அப்போ ஒரு 2 தடவை தான் போயிருந்தேன். அப்ப ஆதித்யா சார் வந்து அங்க அசிஸ்டன்ட், அவர் வந்து தம்பின்றதுலாம் எனக்கு தெரியாது, அங்க ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா மட்டுமே தான் இருந்தார். அவரு என் பக்கத்துல உட்காந்து நாங்க ரொம்ப நேரம் பேசினோம். அப்படிங்களா, என்ன தியேட்டர்லாம் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு நிறைய கேள்வி கேட்டாரு. அந்த மாதிரி ஆரம்பிச்ச ஒரு விஷயம் தான் இன்னைக்கு இந்த படம் வரைக்கும் வந்திருக்கு. தேங்க்யூ சார். நான் ஆக்சுவலி ஊர் விட்டு போய் ஹைதராபாத்ல தெலுங்குல ஓகே இது இன்னொரு லைஃப் என்ன ஏது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறப்போ இந்த கேரக்டர் நீ கரெக்டா இருப்ப அப்படின்னு கூப்பிட்டு திருப்பி இங்க நிக்க வச்சு மறுபடியும் படம் பண்ண வச்சிருக்கு. தேங்க்யூ சோ மச். ஐம் ஜஸ்ட் சோ ப்ரிவிலேஜ்ட் அண்ட் ஹாப்பி டு பி ஹியர். டெவில்ன்ற படம் கண்டிப்பா ஒரு முக்கியமான படமா இருக்கும் நான் நம்புறேன். இன்னைக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலையில வந்து ஒரு கப்பலினுடைய ரிலேஷன்ஷிப் வேற எல்லாமே வந்துருச்சு. எல்லா விதமான மெட்டீரியல் கம்ஃபர்ட்டும் வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி என்ன அப்படின்றதோட ஒரு மாடர்ன் டேக் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருந்தாரு. அண்ட் ஸ்ரீகாந்த் சார் என்ன சொல்றது, எல்லாத்துக்குமே
எனக்கு எப்போ டவுனா இருந்தாலும் அவருக்கு ஃபோன் பண்றது தான். படத்துக்கு சம்மந்தம் இருக்கோ இல்லையோ, அவர் பழக்கானதுல இருந்து அவருக்கு எனி திங் யார்ட்டையாவது பேசணும், ஒரு அரை மணி நேரம் அவர்கிட்ட எப்படியாவது டைம் எடுத்து பேசக்கூடிய ஒரு ஆள். தேங்க்யூ ஃபார் ஆல்வேஸ் பீயிங் தேர் சார். அண்ட் ஞானசேகர் சார், ஹரி சார், இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை வந்து நீங்க ப்ரொடியூஸ் பண்ணது தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கார்த்திக், யூ கிவன் சம் கிரேட் விஷுவல்ஸ், தேங்க்யூ ஸோ மச். சாமி சார், ரொம்ப சிம்பிளா அப்படி மீட் பண்ணோம்னு சொன்னேன். ஆனா அந்த மாதிரி இத்தனை வருஷத்துல நான் இது கிட்டத்தட்ட ஒரு 20 படத்துக்கிட்ட நான் நடிச்சிருக்கேன். யாரும் என்னை இப்படி தாங்கினது கிடையாது. தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு படத்துல வந்து ஒரு பைக்கர், ஒரு தாய் பாசத்துக்காக எங்கிற ஒரு கேரக்டரா நடிச்சிருப்பேன். அந்த பாசத்தை வந்து அவர் எனக்கு கொடுத்தாரு படம் ஃபுல்லா. ரொம்ப தாங்கி பார்த்துக்கிட்டாரு. ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அப்படி 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 பார்த்து ஐவ் நெவர் ஃபெல்ட் தட் வே. தேங்க்ஸ் ஃபார் மேக் மீ ஃபீல் தட் வே. அதுதான் எனக்கு இந்த படத்துல கிடைச்ச பெரிய டேக்அவே அதுதான். ஏன்னா ஒவ்வொரு படம் ஒவ்வொரு கேரக்டர் முடிச்சு வரும்போது வி ஷுட் பிகம் பெட்டர் பர்சன்ஸ். கண்டிப்பா அது எல்லாத்துலயும் ஒரு மாற்றம் வரும். ஆனா அது ஒரு பெட்டரான மாற்றமா இருக்கணும். அண்ட் பூர்ணா, நாங்க ஒரு சீன் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு நாள் உள்ள போய் படுத்துட்டாங்க. ரொம்ப தலைவலிக்குது, வாந்தியெல்லாம் எடுத்துட்டு போய் உள்ள போய் படுத்துட்டாங்க. நைட் சீன் 3 நாள். நான் காலைல பெங்களூர், நைட் வந்து சென்னை, அப்படின்னு 3 நாளா ஃபிளைட் பிடிச்சி ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு கன்னட படம் டெபிலும் பண்ணிட்டு இருக்கேன். என்னடா இந்த பொண்ணு நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கோம், அந்த பொண்ணு போய் படுத்துருச்சு அப்படின்னு ரொம்ப கோவம் வந்துச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க கேரிங்கா இருந்தாங்கன்னு. அதுக்கப்புறம் நீங்க பார்த்த சாங் வந்து நான் கிட்டத்தட்ட நான் உயிரை கையில பிடிச்சிட்டு வண்டி ஓட்டியிருந்தேன். நான் பின்னாடி உட்கார வச்சிருந்தாங்க. என்ன பொறுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்ற மாதிரி நல்லபடியா அந்த சாங் எடுத்து முடிச்சோம். மலையில எடுத்தோம். அண்ட் விதார்த் அண்ணன், இதே பக்கத்து ஸ்டுடியோல இது நடக்கும்போது நான் அங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் அண்ட் அசிஸ்டன்ட் கேமரான ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் கலரிங்காக உட்காந்துருப்பேன். வெளியே இன்னொரு ஹீரோ உட்காந்துருப்பாரு, மைனாக்கு. காலைல இருந்து சாயங்காலம் வரைக்கும் வெளியே உட்காந்துருப்பாரு. எங்க டைரக்டர் சொல்லுவாரு, பாத்தியா அந்த மாதிரி இருந்தாதான், அந்த மாதிரி சினிமா வெறி இருந்தாதான் இருக்க முடியும், சஸ்டெயின் ஆக முடியும். அந்த வெறியெல்லாம் ஒன்ட்டே இருக்கா அப்படின்னு எங்க டைரக்டர் எனக்கு கேட்டே இருப்பாரு. அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அதே ஸ்பிரிட்டோட இருக்காரு. இந்த மாதிரி ஒரு டீம்ல நான் அசோசியேட் ஆகிருக்கேன். ஐம் வெரி கிரேட்ஃபுல் அண்ட் ஹாப்பி. Feb 2 படம் வருது, கண்டிப்பா போய் பாருங்க. உங்களுக்கு டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமாமன்றது நான் நம்புறேன். நன்றி, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கிற ஃபேஸஸ் தான். அண்ட் ஃப்ரம் த ஸ்டார்ட் இப்போ வரைக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நிஜமாக சொல்கிறேன், நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு நல்ல பிரின்சிபல் இருக்கும். ஸோ அந்த பிரின்சிபல் எப்போ பார்த்தாலும் நமக்கு ஒரு பயம் இருக்கும் பேசுறதுக்கும், யூனோ. ஸோ அது மாதிரி தான் இப்போ எனக்கு என்னோட பிரின்சிபல் வந்து மிஷ்கின் சார். ஸோ நிஜமாக என்ன பேசணும்னு தெரியல. ஆனால் டெவில் இஸ் லைக், எனக்கு எப்பவுமே நம்ம படத்தை பற்றி தான் பேசுவோம். ஆனால் இந்த டெவில்ல வந்து இட்ஸ் ஜஸ்ட் நாட் அ மூவி, இட்ஸ் மை லைஃப் ஆல்சோ. ஸோ ரெண்டுமே கலந்து ஒரு படம் என்னோட கெரியர்ல ஃபர்ஸ்ட் டைம்னா டெவில் தான். ஸோ என்னை வந்து தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபுல் கேரிங்கா ஒரு ப்ரெக்னென்ட் லேடி, 2 பசங்க அப்படி காட்டினவங்க தான் மிஷ்கின் சார் அண்ட் ஆதித்யா சார், சௌரகத்தி. இப்போ அந்த சேம் டீம் கூட இப்போ நான் ஒரு அம்மா, நிச்சயமா ஒரு பையனுக்கு ஒரு அம்மா இங்க நிக்கிறதுனா ஐ திங்க் சார் ஐம் சோ பிளேஸ்ட் டு ஹேவ் யூ இன் மை லைஃப், போத் ஆஃப் யூ, ஆதித்யா சார் அண்ட் மிஷ். தேங்க்யூ ஸோ மச். எப்பவுமே என்னன்னா அவங்க வந்து, நான் எப்பவுமே சொல்றேன், நீங்க படங்கள் எடுக்கும்போது மேபி ஒரு சின்ன கேரக்டரா இருந்தாலும் என்ன கூப்பிடுங்க. பிகாஸ் அந்த செட்டுக்கு போகும்போது இட் இஸ் நாட் லைக் நம்ம மூவி ஷூட்டிங் போற மாதிரி இல்ல, நம்ம ஒரு ஃபேமிலியில போய் மேரேஜ் அட்டென்ட் பண்ணி அப்படிதான். ஸோ அந்த 30 days இட்ஸ் லைக் அ மேரேஜ் டே ஃபார் மீ. லைக் எவ்ரி டே இட்ஸ் ஃபன். இது ஒரு சந்தோஷம் தான், சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும் அந்த செட்ல. ஸோ அண்ட் அவரோட மியூசிக்ல ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க லைக் மிஷ்கின் சார் வந்து மியூசிக் டைரக்டரா வந்திருக்குன்னு. ஸ்ரீ சொன்ன மாதிரி லைக் எனக்கு மிஷ்ன்னு எப்போத்திலிருந்து தெரியும், அப்பத்திலிருந்து மிஷ்ஷோட சாங் தான் நான் வந்து ரொம்ப ரசிப்பாங்க. ஈவன் சவரகத்தியோட சாங்ல கூட அவங்க வந்து பாடுறது, அந்த லிரிக்ஸ் எழுதுறது, அவங்க மாத்துறது எல்லாம் எனக்கு தெரியும். இப்போ பரப்போட பிசாசு 2 இருக்கட்டும், அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப இருக்கு அந்த மியூசிக்ல. ஸோ இந்த படத்துல மியூசிக் பண்ணும்போது இட் வாஸ் நாட் அ வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ. இட் வாஸ் லைக் யூ ஆர் கோயிங் டு கெட் த பெஸ்ட். இப்போ நீங்க பார்த்த சாங் அது வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங். இப்போ எப்பவுமே எனக்கு ரொமான்டிக் ஆகணும், என் ஹஸ்பண்ட் கூட ரொமான்டிக் ஆகணும்னு தோணும்போது இந்த சாங் தான் நான் வச்சு ரொமான்டிக் ஆகுது. I just keep the song in the side so that okay, at least I will feel some romantic look at least to my husband. So avlo pidikum the song. And devil patti solnona, Aditya sir, thank you so much. நீங்க எப்போ ஏதாவது எழுதும்போது பூர்ணாவே யோசிச்சு எழுதுறதுக்கு நன்றி. இனியும் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, நான் கொஞ்சம் ஒல்லி ஆயிடும் சீக்கிரம்.
ஸோ 2 வெர்ஷன் ஆஃப் பூர்ணா தான் இங்கே நிற்கும். ஸோ இது வந்து என்னோட மேரேஜ் எல்லாமே நடக்கும்போது இந்த படம் நடந்துட்டு இருந்தேன். ஸோ தட்ஸ் a lot of difference. And coming to Karthik sir, oh you shot so beautifully. நிஜமா இது பூர்ணாவா நினைச்சேன் நிறைய ஷார்ட்ஸ்ல. தேங்க்யூ சார். அண்ட் கம்மிங் டு மை ப்ரொடியூசர்ஸ், தேங்க்யூ. நீங்க சொன்ன மாதிரி நானும் ட்ரபிள் பண்ணியிருக்கேன், சாரி அபவுட் இட், கொஞ்சம் டைம்லலாம். அண்ட் ஆர்ட் டிரெக்டர் சார் வாஸ் நைஸ். உங்களோட ஈஸியால இருக்கிற அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது ஒர்க். எஸ்பெஷலி அந்த நைட் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப நீங்க கஷ்டப்பட்டு நான் பார்த்தேன் கிளைமேக்ஸ் டைம்ல. அண்ட் ஸ்ரீபதி சொல்லவே தெரியல. அதுதான் சொன்னல, இப்படி நாங்க வந்து மேரேஜ்ல வேற நிறைய ஃபங்க்ஷன் உட்காந்து இப்படி ஆயிடுது. ஸோ சாரி. அண்ட் கம்மிங் டு மை போத் ஹீரோஸ், அவங்கள நிறைய டார்ச்சரும் பண்ணியிருக்கேன், நிறைய ஃபன்னும் இருக்கு. வித்தார்த்தை வந்து எனக்கு கொஞ்சம் நாளா தெரியும், நாங்க ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அப்பத்துல இருந்து வித்தார்த் you're like very close and so comfortable to work with. அருண் கூட ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் அருண் வந்து நான் வந்து பிரெக்னென்ட் ஆன டைம் அருண் தான் பக்கத்துல இருந்தது. நான் எனக்கு தலை சுத்தும் போது அருண் வாஸ் நியர் டு மீ, we were shooting. ஸோ அதுக்கப்புறம் the next day morning I messaged him like so sorry, this is what. and அதுக்கப்புறம் சாங் எடுக்கும் போதெல்லாம் நீங்க ஒரு ஷார்ட் பார்த்திருப்பேன், நான் வந்து டீ குடிச்சிட்டு இருந்தது. நிஜமா அது வந்து நம்ம ஷார்ட்டா அவ்வளவு பிளான் பண்ணல. வண்டியில போயிட்டு இருக்கும்போது I was like அருண், I feel like having a tea. ஸோ அவங்க வந்து அருண் வந்து வேற ஒன்னும் கேட்காது, லைக் அங்க பெர்மிஷன் இருக்காதுன்னு தெரியாது. she is pregnant, what she wants she has to have, he'll stop it, he'll get me that. ஸோ அந்த ஷார்ட் தான் அது. And it was nice working with you, Arun, and the whole team. யாராவது மறந்துச்சுன்னா the whole team of Devil, இன்னொரு ஹீரோயின் கூட இருக்கு இந்த படத்துல. She also done a great job. Combination scene கொஞ்சம் தான் இருந்தது. And the whole team, assistant directors, எல்லாருக்குமே thank you. And camera department, production side, எல்லாருக்குமே. ஏன்னா இன்னொரு மேடை இருக்குமா தெரியல உங்களுக்கு எல்லாரும் நன்றி சொல்றதுக்கு. So thank you so much. And once again to my favorite Mishkin sir, நன்றி. Thank you. இங்கு வருகை தந்திருக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். டெவில், முதல்ல மிஸ்கின் சாருக்கு தான் இந்த பெரிய நன்றியை சொல்லணும். ஏன்னா அவங்க சித்திரம் பேசுதடி படம் ரிலீஸ் ஆனது போது நான் கூத்துப்பட்டில இருந்து ஒரு நண்பர் மூலமா நான் சாரை வந்து போன்ல, இன்னைக்கு இதுவரையும் நான் சொன்னதில்லை, போன்ல பேசியிருக்கேன். நான் அந்த ரிலீஸ் ஆன போது என்ன பாசிட்டிவான அவர்கிட்ட இருந்து வாழ்த்து கிடைச்சதோ, ஸ்டில் இன்னைக்கு இங்க வந்து மீட் பண்ணும் போதும் அதே எனர்ஜி தான். அவர் வந்து பிளெஸிங் எப்போதுமே மிஸ்கின் சார் வந்து பிளஸ் பண்றது. நீ கவலைப்படாத, நீ இன்னும் 50 வருஷம் நடிப்ப, நல்ல முயற்சி பண்ண, நல்லா நடிப்ப அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கொடுக்கிற ஒரு இயக்குனர். ஆக்சுவலா இந்த படத்துல நடிக்கிறதுக்கு முன்னாடி மிஸ்கின் சார் ஒரு படம் பண்றதா இருந்தது. அவர் கூட தான் பயணிக்கிற மாதிரி ஒரு டிராவல் ஒரு தடவை நான் ஆஃபீஸ்ல மீட் பண்ண ஸ்ரீகாந்த் சார் சொல்லி தான் போனோம். அந்த டயத்துல தான் இப்படி ஒரு படம் எடுக்கும்போது எனக்கு சாமி சார் வந்து இப்படி ஒரு படம் இருக்கு வாங்க அப்படின்னு. அதனால நன்றியை வந்து மிஸ்கின் சாருக்கும் ஸ்ரீகாந்த் சாருக்கும் சேர்த்து சொல்லிக்கிறேன். இப்படி ஒரு வாய்ப்பை வந்து ஒரு காட்டி விடுறது இருக்குல்ல, அது அப்படிதான் அந்த படத்துக்குள்ள நான் வந்தேன். சாருடைய சவரக்கத்தி படம் பார்த்துருக்கேன், பியூட்டிஃபுல் மூவி. அவர் கூட பயணிக்கிறங்கிறது ரொம்ப ஆவலா இருந்தது. ஆனா ஆதித்யா சார் வந்து இந்த படத்துல நான் நல்லா பண்ணிருக்கேன்னா அதுக்கு மெயின் காரணம் ஆதித்யா சார். நான் இதுவரை எந்த படத்துலையும் நான் நடிச்சிருக்கேன், டாக்டர் சொல்லி நான் பண்ணிடுவேன். ஆனா இந்த படத்துல நான் நடிச்சது கூட அவர் முன்னாடி முதல்ல நடிச்சிருவாரு, அதுக்கப்புறம் தான் நான் நடிச்சிருவேன். அதை பார்த்து இந்த நடிப்போட எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு முழு காரணம் ஆதித்யா சார் தான். பியூட்டிஃபுல் ஆக்டர். ஏன்னா அவர் ஆக்சுவலா அந்த ஒரு சாங் இருக்கு, நான் அதை போடுவாங்கன்னு நினைச்சேன், அது போடல. நானே இங்க பார்க்கல, நாவலா இருந்தது. அது சாங் எடுக்கும்போது எனக்கு ஒரு பயம் இருந்தது, ஐயோ நான் என்ன ஆடுறது, இப்படி ஒரு பாட்டு இருக்கு, அந்த கிஸ்மி கமான் கிஸ்மி சாங்கு. எனக்கு ஒரு பயம். சரி அந்த பொண்ணு எப்படி இருக்காங்க, அந்த பொண்ணு ட்ரெஸ்ஸை பார்த்தா இன்னும் பயம் இருந்துச்சு, எப்படி எடுக்க போறாங்க, ஐயோ நமக்கு வராது, அந்த பொண்ணு மாஸ்டர் வேற இருக்காங்க. இவர் அதை பத்திலாம் கவலையே பண்ணல, வந்து வாங்க அப்படி நில்லுங்க அப்படின்ட்டு. இவர் அந்த பொண்ணு மாதிரி வந்து நின்னாரு பாருங்க, பியூட்டிஃபுல். ஆக்சுவலா இவர் பண்ண அளவுக்கு கூட அந்த பொண்ணு பண்ணல, நாங்க பண்ணல, அதான் உண்மை. அவ்வளவு பிரமாதமா பண்ணாரு.
ஆக்சுவலா நான் அந்த படம் பார்த்தோன்னா பொதுவா வந்து நம்ம எங்க படிக்கிறோமோ அதோட பிரதிபலிப்பு எங்கேயாவது வந்துடும். சில பேருக்கு என்னன்னா படிச்ச இடத்தோட அடையாளத்தை விட்டுட்டு வேற ஒண்ணு பண்ணலாம்னு தோணும். சில பேருக்கு பியூட்டிஃபுல்லா ஒன்று படிச்சு அது மாதிரி வரலேன்னு தோணும். அவர் படிச்ச ஸ்கூல் மிஸ்கின் சார்ட்ட அதோட பாதிப்பு கண்டிப்பா அந்த படத்துல இருக்கு. எனக்கு படம் பார்க்கும்போது நல்லா தெரிஞ்சு மிஸ்கின் சாருடைய படம் எப்படி இருக்கும், எவ்வளவு அழகா, எவ்வளவு குவாலிட்டியா, எவ்வளவு தன்மையா அழகா இருக்குமோ அதே குவாலிட்டி நான் அதுல பாக்குறேன். நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க, அது மட்டும் நல்லா தெரியுது அங்க. அப்புறம் கார்த்திக் சார் மெயினா சொல்லணும். ஏன்னா நான் வந்து இவ்வளவு இல்லை, எனக்கு தெரியுது நான் கொஞ்சம் அழகா இருக்குன்னு, அது அழகா அவர் காட்டியிருக்காரு. பியூட்டிஃபுல். அவர் கூட ஒர்க் பண்றது, நான் ஒவ்வொரு படம் பண்ணும்போதும் கார்த்திக் சார் எப்படியாவது கூட்டு போயிடணும், எனக்கு அவர் கூட பண்ணணும்னு ரொம்ப ஆவல், ரொம்ப பிரமாதமா. அப்புறம் எடிட்டர் இளையராஜா ஒவ்வொரு சீக்வன்ஸ் முடிஞ்சோன்னா அதை எடிட் பண்ணி காட்டுற விஷயமா இருக்கணும். நான் இன்னைக்கு தான் ஆர்ட் டைரக்டர் பார்க்குறேன். இவங்க தான் ஆர்ட் டைரக்டரா அப்படின்னு எனக்கு தான் தெரியும். ஆனால் ஷூட்டிங்ல அவர் ஆர்டிஸ்ட் மாதிரியே தான் ஓடி சுற்றி சுற்றி இருந்திருக்காரு. யார் ஆர்ட் டைரக்டர்னு தெரியாம இன்னைக்கு தான் படம் முடிஞ்சு நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். பியூட்டிஃபுல் ஒர்க். அதுவும் அந்த வீடு வந்து அந்த கலர், ஆக்சுவலாக நான் வீடு கட்டினா இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ல பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆவலே ஏற்படுத்துச்சு. அந்த கிரீன், அந்த மெரூன் கலர், அதெல்லாம் ரொம்ப பிரமாதமா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் மெயினா நான் சொல்ல வேண்டியது பூர்ணா மேடம். அவங்களுக்கு நானும் வந்து ஜன்னல்வரம் படத்துல நடிச்சிருந்தோம். அப்பயே அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல் ஆக்டரா, பியூட்டிஃபுல் ஆக்டர் எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த தன்மை, பழகிற விதம், அன்னைக்கு நான் இன்னைக்கு பழக அந்த ஆரம்பிச்சோமோ அதுக்கப்புறம் நான் எங்கேயெல்லாம் சந்திக்கிறோமோ அவங்களோட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், எப்பவுமே ஒரு சிரிச்ச முகத்தோடய இருப்பாங்க. இந்த படத்துல ரொம்ப பிரமாதமா, அந்த படத்துல ஜன்னல் உரத்துல அவங்களதான் ஏங்கி இருந்தோம், ஜோடி சேரல. இந்த படத்துல ஜோடி சேர்த்துட்டாங்க. அருண், ஆக்சுவலா நானும் அவரும் ஒன்னா தான் ஆரம்பிச்சோம். ஹீரோவா பயணிச்சிருந்து 2 பேருமே 2010 இனிது மைனா 2 ஒரே டயத்துல. நான் அதுக்கு முன்னாடியே தியேட்டர் ஆக்டர் சார், நான் கூத்துப்பட்டில் இருக்கும்போது அவரு மேஜிக்ல வந்தாங்க, அந்த குரூப்ல ஒரு பையன் தான். அப்போ நிறைய சந்திச்சிருக்கிறோம். இப்போ 2 பேரும் சேர்ந்து படம் பண்றதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னை இப்போதைக்கு ஒரு எண்ணம் படைத்த ஒரு நல்ல ஒரு நடிகர், அவரோட பயணிக்க ரொம்ப சந்தோஷம். தயாரிப்பாளர் ஹரி சாருக்கு நன்றியை சொல்லணும். ஏன்னா இவ்வளவு அழகான மூவியை, இவ்வளவு ஸ்டைலா ஒரு படத்தை எந்த விதமான இடையூறும் இல்லாம என்ன கேட்கிறாங்களோ அதை அழகா கொடுத்தது வந்து ஹரி சாருக்கு தான் நன்றி சொல்லணும். சப்போர்ட் பண்ணீங்க, இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிடுங்க. படம் ரிலீஸ் ஆகிடும். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல படமா அமையும். உங்க முதல் படமே ரொம்ப பிரமாதமா இருக்கும். அப்புறம் சேகர் சார், இந்த படத்துல வந்து எப்ப போனாலுமே அவருடைய பிளாஸ்டிக் கிடக்கிறத அவரு நம்ம என்ன கேட்க வரோமோ அதில்ல, அவர் ஒண்ணு எல்லாத்தையும் முடிச்சிருவாரு 5 நிமிஷத்துல. அவர் என்ன வர்றாரோ முதல்ல சொல்லிடுவார். நம்ம பதிலே நம்மள்ட்ட ஒரு ஆன்சரே கேட்க மாட்டாரு. அதெல்லாம் ஓகே சார், எல்லாம் சொல்லிடுவாரு. அந்த எனர்ஜி, அதை அன்னைக்கு என்ன பார்த்தா அதே எனர்ஜி தான். ராதாகிருஷ்ணன் சார், ரொம்ப நன்றி. இப்படி ஒரு படத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்கு அவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நான் திருப்பி மிஸ்கின் சார் படத்துல வந்து நடிக்கணும் எவ்வளவு ஆவலா வந்தோன்னா இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி. ஆனா இதுல மிஸ்கின் சார் படத்துல இயக்கத்துல நடிக்கல, ஆனா அவரோட இசையில் நடிச்சேங்கிறது இருக்குல்ல, அதுவே எனக்கு ஒரு பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய முதல் படம் இசை, இன்னும் நிறைய அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அவங்க படங்களுக்கெல்லாம். ஆனாலும் அவருடைய முதல் படம் இல்ல, அதுல நான் நம்ம படமா இருக்கிறது அது நம்ம செஞ்ச பாக்கியம் தான். ஏன்னா ஆக்சுவலா மியூசிக் பண்ணதுல, நான் மியூசிக் பண்ணும்போது அவன் என்னடா பண்றான், அவனால வர சொல்லு அப்படின்னு சொல்லி அங்க சாங் கம்போசிங் நடக்கும்போது கூட நான் ஸ்டூடியோல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க பார்க்கறதுக்கு. ஒரு ஃபுல் டே அங்க உட்கார்ந்துருந்தேன். அவங்க பண்ற விஷயங்கள நான் இதுக்கு முன்னாடி எந்த மியூசிக் டைரக்டரோட உட்கார்ந்து நான் பார்த்தது இல்லை. அப்படி வாய்ப்பு சும்மா அதுக்கு வந்து பாரு அப்படிங்கிறது இருக்குல்ல, அது வந்து பெரிய விஷயம். ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த தருணம். ரொம்ப நன்றி சார், திருப்பி உங்களுக்கு தான் சொல்லுவோம். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. இந்த படம் பிப்ரவரி 2ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா எனக்கு என் கேரியர்ல இந்த படம் எனக்கு ஒரு பெஸ்ட் படமா இருக்கும், அதுல மாற்று கருத்தே கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். நான் படம் பார்த்துட்டேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாமி சார் ரொம்ப நன்றி, தேங்க்யூ 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 சார். எல்லாருக்கும் வணக்கம். கடந்த ஒரு
லைஃப்ல மிக முக்கியமான மனிதர்கள் அப்படின்னா மாதா பிதா குரு தெய்வம் அதெல்லாம் சொல்லுவாங்க. நான் 2 விஷயம் ரொம்ப மதிக்கிறேன். சினிமா ரொம்ப பேஷனேட்டடா அதை வந்து பார்க்கறதுக்கு கற்றுக் கொடுத்தவர் வந்து என்னுடைய குருநாதர் மிஷ்கின் சார். அதை சிறப்பாக கொண்டு போய் மக்களிடம் சேர்க்கறது வந்து பத்திரிகையாளர்கள். ஸோ நீங்கள்லாம் என்னுடைய ஃபேமிலி. டெவில், ஏன்னா சவரக்கத்தின்னு ஒரு படத்தை வந்து இன்னைக்கும் சவரக்கத்தியுடைய டைரக்டர் அப்படின்னு ஒரு பெருமையாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து பத்திரிகையாளர்கள் தான். ரொம்ப நன்றி அதுக்கு. இந்த டெவில் படம் வந்து ஆஃப்டர் சவரகத்திக்கு அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த படம் பண்றேன். சவரகத்திக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஃபைனான்சியலா நிறைய எனக்கு வந்து மிஷ்கின் அண்ணா எனக்கு எப்பயுமே என்னோட குருநாதர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அவரோட படங்கள்ல நான் போய் வேலை செய்வேன். அவர் படம் இல்லைன்னா வேற யாருக்கிட்ட போய் வேலை செய்வேன். ஸோ வேலை செஞ்சுட்டு இருக்கணும், சினிமாவில் இருந்துகிட்டே இருக்கணும். அதுதான் என்னுடைய இது. வேற தொழில் எனக்கு தெரியாது, எனக்கு பிடிக்கவும் இல்லை வேற தொழிலில் போறதுக்கு. ரொம்ப வருடங்களுக்கு அப்புறம் இந்த டெவில் படத்தை நான் ஆரம்பிச்சேன். இந்த குவாரண்டைன் டைம்ல வந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் ஒரு வீட்டுக்குள்ளேயே வந்து எல்லாரையும் வந்து அந்த நோய் பூட்டி வச்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு சிறைவாசம் மாதிரி தான் எல்லாருமே இருந்தோம். ஸோ அப்போ நிறைய புத்தகங்கள் படிக்கிறதுக்கு எனக்கு வந்து இருந்தது. ஸோ அப்போ எனக்கு வந்து ஒரு அடுத்த படம் என்ன பண்ணலான்ற ஒரு மர்டர் மிஸ்ட்ரி பண்ணலாம், ஒரு ரூம் மர்டர் மிஸ்ட்ரி பண்ணலாம் அப்படின்ற எனக்கு ஒரு இது. அது வேற ஒரு புக்கு எனக்கு வந்து பனுரமா அப்படின்ற ஒரு புக்கு வந்து அது எனக்கு வந்து ஒரு ஊக்கம் கொடுத்தது. எனக்கு அந்த புக்கு வந்து மிஷ்கின் சார் தான் எனக்கு வாங்கி தந்தார் லேண்ட்மார்க்ல. ஸோ அந்த புக்கு படிச்சோன்னா எனக்கு ஒரு வீட்டுக்குள்ள ஒரு மர்டர் நடக்குது, அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா அது ஒரு ஃபிக்ஷன். அது ரொம்ப அருமையா இருக்கும். அது ஒரு சீட் எஜ்ல எப்பயுமே, ஏன்னா த்ரில்லர் வந்து எப்பயுமே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், அது அட்ராக்ட் பண்ணும். ஸோ அப்போ வந்து டெவில் இந்த படம் அந்த படம் கொஞ்சம் ஒரு அந்நியமா இருந்தது. சரி ஓகே வேற என்ன நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய தேடுதல் அப்படியே இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது யதார்த்தமா வந்து தேவி பாரதியுடைய கதையை நான் வந்து ஒளிக்கு பிறகு இருளுக்கப்பால்னு ஒரு கதையை படித்தேன். அவர் இப்போ வந்து 2024 வந்து சாகித்ய அகாடமி அவர் விருது வழங்குறாங்க. அவர் மிகப்பெரிய ஒரு ரைட்டர். அந்த புக்கெல்லாம் பிடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்ப அவர் என்ன சொல்ல வராரு, இந்த சமூகத்துக்கு என்ன சொல்ல வர்றாரு. ஏன்னா ஒரு 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 ஆர்டிஸ்ட், எனி கலைஞர்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சமூகத்தை வந்து மேம்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, சிந்திக்க வச்சிருவாங்க சமூகத்தை. ஸோ அப்போ வந்து தேவபாரதியோட புக்கு வந்து என்னை வந்து கொஞ்சம் ஆழமா சிந்திக்க வச்சது. ஏன்னா ஆழமா சிந்திக்க வச்சதுக்கு ரீசன் வந்து என்னன்னா குவாரண்டைன் டைம், எங்கேயுமே போக முடியாது, அடுத்த வேலைகள் என்னென்ன சிந்திக்க தெரியாது, நீ வீட்டில் தான் கிடக்கணும். பாட்டில் இருந்தால் பாட்டில் அடிக்கலாம், சாரி இல்லைன்னா வந்து புத்தகம் படிக்கலாம். ஸோ இதுதான் பண்ண முடியும். அப்போ எனக்கு வந்து அதுல ஒரு கதை வந்து ரொம்ப அருமையா கிடைச்சது. இது ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்புறம் கிட்டத்தட்ட அது வந்து ஒரு வருஷம் அப்படியே மனசுக்குள்ள அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது அப்போ திடீர்னு ஒரு நாள் வந்து ஞானசேகர் ஒரு நாள் ஃபோன் பண்ணி, என்ன சார் ஏதாவது படம் கடம் பண்ணலாமா, கதை வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க ஒரு கதை வச்சிருக்கேன், பேர் என்ன அப்படின்னு. டெவில், அட்டகாசம் சார், ஹிட்டு சார் படம் அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஏதோ ஒரு இது பண்ணும்போது அதுக்கப்புறம் ஒரு போஸ்டர் ரெடி பண்ணி அவர்கிட்ட காமிச்சேன். என்ன சார் கதை, இல்லைங்க கதை சொல்றாங்க, இந்த கதையை சொன்னா உங்களுக்கு தெரியாது, அதுக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் மிஷ்கின் சார் கிட்ட சொன்னேன், என்னடா அடுத்து பண்ண போறேன்னா அந்த மாதிரி தேவிபருடைய கதையை பண்ண தப்பிச்சிட்டேன் நான் வந்து. ஸோ அவர் புத்தகம் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஸோ என்ன லைன்னு சொன்னா லைனை இது பண்ணார். ஸோ அப்படிதான் இந்த டெவில் வந்து உருவாச்சு. அதுக்கப்புறம் அதோடைய கருவை மட்டும் எடுத்துட்டு கொஞ்சம் ஸ்கிரீன் பிளே வடிவத்தில் நாங்கள் வந்து கொஞ்சம் எனக்கு வந்து ஹெல்ப்பாக இருந்தவர் மணி சார், MK மணி வந்து மிஷ்கின் சார் தான் சொல்லிவிட்டார், கொஞ்சம் போய் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து கொஞ்சம் நிறைய ஒர்க்லாம் நாங்கள் வந்து பண்ணோம். என்னுடைய அசிஸ்டன்ஸ் கிருஷ்ணா, பாலா அவங்கெல்லாம் வந்து கூட இருந்தாங்க. ஸோ இந்த கதை இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதோடைய டெப்த் இன்னும் போக போக இன்னும் ரொம்ப நல்ல கதையா மாறுறதுக்கு நல்ல டைம் இருந்தது அதுக்கு.
ஸோ மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நான் வந்து மிஷ்கின் சார் கிட்ட இருந்து இவ்வளவு நாள் வந்து கத்துக்கிட்ட ஒரு இது என்னன்னா, ஒரு சினிமா என்ன ஒரு மனிதனை பண்ணுது. இந்த கேளடி கல்மன்ல வந்து பாத்தீங்கன்னா, அந்த அம்மா இறந்து போயிடுவாங்க. அப்பா அந்த குழந்தைய வச்சு வளர்த்துக்கிட்டே இருப்பாரு. அந்த அம்மா எப்பயுமே அம்மாவை கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த அம்மாவுடைய காத்து வந்து ஒரு தலகாணிக்குள்ள இருக்கும். திடீர்னு ஒரு அம்மா வருவாங்க, ஒரு டீச்சர் உள்ள வந்து அவரோட பழகி என்ன பண்ணுவாங்க, காத்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலகாணியோட காத்து பிடுங்கிடுவாங்க. அது தாங்க முடியாது அந்த குழந்தைக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, மிக முக்கியமானது வந்து நந்தலாலா. ஒரு மனப்பிறழ்வு இருக்கிறவன் ஒரு குழந்தைய கூட்டிட்டு எங்கேயோ ஊருக்கு தாண்டி போய்கிட்டே இருப்பான். எதுக்கு போறான்னா, இந்த குழந்தை வந்து அவங்க அம்மாவை பார்க்கணுன்ற ஒரு ஆசை. கரெக்டா ஒரு ஒரு மிட் பாயிண்ட்ல வந்து அவங்க அம்மாவை கண்டுபிடிச்சிருவாங்கன்ற ஒரு ஆடியன்ஸ்க்குலாம் வந்து ஒரு பெரிய ஒரு இதா இருக்கும். பட் உள்ள போனோன்னு அந்த அம்மா என்ன சொல்லும், தயவு செஞ்சு இந்த குழந்தைய என்கிட்ட காமிச்சிடாத, இந்த குழந்தைய எங்கேயாவது விட்டு போயிடு. அந்த மனப்பிறளவு அடைஞ்ச ஒரு ஆளு இவ என்ன பண்ண போறான்ற ஒரு அறையும் அந்த அம்மாவை. நான் மனப்பிறளவே இருந்துடுறேன், இந்த மாதிரி ஒரு மக்களை பார்க்கறதுக்கு நான் வந்து செத்தே போகலாம், இல்லைன்னா வந்து அப்படியே நான் ஆஸ்பத்திரிக்கே திரும்பி போயிடலான்ற ஒரு இது. அப்புறம் மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஃபாசில் லுட் சாரோட படம் பூவே பூச்சிடுவால, ஒரு பாட்டி மனப்பிறளவு அடைஞ்சு என்னை விட்டு தனியா போயிட்டாங்க, இவ்வளவு பெரிய வீட்டுல அனாதையா நான் கிடக்குறேன், ஆனா அந்த பெல்ல வந்து நான் வந்து எப்பயாவது நான் வச்சுட்டு இருப்பேன். அங்க இருக்கிற சின்ன பசங்க எல்லாம் வந்து பெல்ல அடிச்சு அடிச்சு அந்த பாட்டியை வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒருத்தன் கேட்பேன், ஏங்க அந்த பெல்ல பிடிங்கி வீட்டுலதான் வைக்கலாம, எதுக்கு? இல்ல இல்ல அந்த பெல் ஒரு இதுக்காக வச்சிருக்கேன், எப்பயாவது யாராவது என்னுடைய சொந்தக்காரங்க வந்து அடிப்பாங்க, எனக்கு தெரிஞ்சவங்க வந்து அடிப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை அந்த பாட்டிக்கு இருக்கும். ஒரு நாள் வந்து அவங்க பேத்தி வந்து அடிச்சிருவான். வாழ்க்கையில இருக்கிற எல்லா சுகமும் அந்த பாட்டிக்கு கிடைக்கும். ஆனா போகும்போது அந்த பாட்டியோட வந்து இருக்கிற அந்த பெண்ணு ஒரு நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிடுவா, அவ இறக்கப்படுவான்ற ஒரு இது பாட்டிக்கு தெரிஞ்சிடும், ஆடியன்ஸுக்கு தெரிஞ்சு ரொம்ப அப்படியே ததும்புவாங்க. அந்த இடத்துல ஆஸ்பத்திரிக்கும் தூக்கிட்டு போயிடுவாங்க அந்த பெண்ணை, மயக்கம் பாலில் மயக்கம் கொடுத்து அந்த பாப்பாவை கூட்டு போயிடுவாங்க. அந்த பாட்டி வந்து அந்த படம் முடியும் போது அந்த பெல்லை எடுத்து மறுபடியும் மாட்டுவாங்க, அந்த படம் முடியும். ஸோ ஒரு 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 இயக்குனரா சரி, ஒரு கதையாசிரியராக இருந்தாலும் சரி, ஒரு கவிதை இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஊக்கம். கண்டிப்பா அந்த படம் நீ வந்து அந்த படத்தை பார்த்து முடிச்ச உடனே உனக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வரணும். அது ஒரு புத்தகமா இருந்தாலும் சரி, ஒரு மியூசிக்கா இருந்தாலும் சரி, ஒரு 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 மிக முக்கியமான ஒன்றை எலிவேட் பண்ணிடும். அது வந்து ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். இதுதான் நான் வந்து மிஷ்கின் சார் கிட்ட இருந்து நான் கத்துக்கினது. அதாவது எங்க அண்ணா கிட்ட நான் எதுவுமே கத்துனது இல்லை, பட் ஆனா என்னுடைய குருநாதர் கிட்ட வந்து நான் நிறைய இந்த விஷயங்கள் நான் கருத்துக்கினேன். இந்த டெவில் படம் வந்து கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு உங்களை வந்து அந்த படம் முடிஞ்ச உடனே ஒரு எலிவேட் பண்ணுன்றது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை உள்ளதான் சார் வந்து மியூசிக் போட்டிருக்காரு. ரொம்ப அருமையா எனக்கு இளையராஜா சாரோட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. அது என்னால அது பண்ண முடியல. அந்த அந்த இதை தீர்த்தவர் வந்து மிஷ்கின் சார் தான். அப்புறம் மிக முக்கியமானது வந்து என்னுடைய ப்ரொடியூசர்ஸ் ராதாகிருஷ்ணன் சார், ஹரி சார். ஏன்னா இந்த மாதிரி படங்கள், நல்ல படங்கள் அதெல்லாம் இது பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரொடியூசர்ஸ் தேவை. அது என்ன புரிஞ்சுக்கிட்ட ஹரி சாருக்கு ரொம்ப நன்றி. மிக முக்கியமானவர் வந்து நம்ம என்னுடைய நண்பர் ஞானசேகர். அப்புறம் இந்த படம் வந்து நடக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு பர்சன் வந்து என்னன்னா நம்ம ஸ்ரீகாந்த் அண்ணா. ரொம்ப நன்றி அண்ணா. அப்புறம் என்னுடைய கேமராமேன் பத்தி சொல்லணும், ரொம்ப ரொம்ப அருமையா பண்ணியிருக்காரு. நீங்க படம் பாருங்க, அவருடைய ஒர்க் நல்லா தெரியும். பூர்ணாவுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்றேன். ஏன்னா பூர்ணா வந்து கிட்டத்தட்ட எல்லா படங்கள்லயும் பூர்ணா இருக்கிறாங்க. ஏன்னா இந்த படம் வந்து எனக்கு எப்படி வரணும் அப்படின்னா, ஒரு மௌனராகம் அந்த மாதிரி ஒரு ஒரு டச்ல எனக்கு அந்த ஒரு அந்த ஒரு ஃபீல்ல இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அந்த அதுல ரேவதி ஒரு ஒரு இது இருப்பாங்க, அந்த அந்த ஃபீல்ட்ல எனக்கு நடிக்கணும் அப்படின்ற ஒரு இது. அதனால தான் அதை எனக்கு எழுதும் போதே பூர்ணா வந்துட்டாங்க. எனக்கு ஒரு ஸ்கார்சி வந்து எப்படி தேர்ந்தெடுப்பாரு, ராபர்ட் டெனிரோவும் ஜோ பெஸியும் எப்பயுமே நடிப்பாங்க அவங்க படத்துல. அது என்னவா இருந்தா ஒரு சின்ன சீனா இருந்தாலும் நடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நடிப்பு பேய் அவங்க. அதுக்கப்புறம் வித்யாத் சாரை பத்தி நான் பேசணும். வித்யாத் சார் வந்து
இந்த கதையை வந்து நான் எடுத்துட்டு போறேன் சார். நான் கதை எழுதும் போதும் ஒரு வக்கீல் கேரக்டர் அது. அந்த வக்கீல்ல வந்து ஏன் நான் வக்கீல், டைரக்டர் கூட கேட்டிருக்கேன் ஏன் நான் வக்கீல் அப்படின்னாரு. ஸோ அந்த கதை எழுதி முடிச்சோன்னு எனக்கு வந்துச்சுன்னா அந்த வக்கீலை பத்தியான ஒரு கதை, லாயர் பத்தியான ஒரு கதை, அவன் ஒரு அப்பர் கிளாஸான ஒரு பர்சன். அவன் பென்ஸ் எப்பயுமே வந்து நல்ல ட்ரெஸ் பண்ணுவான், நல்ல சென்ட் பெர்ஃப்யூம் போடுவான், எல்லாம் இது பண்ணுவான். பட் ஆனா அவன் வந்து அவனோட மனசுல வந்து அவன் நீதியை வந்து வச்சிருக்கான். ஆனா அப்படின்னா அந்த நீதி வந்து அங்க தவறப்படுகிறது. அதனால பெரிய பிரச்சனைகள் அவனுக்கு வந்து அவனுடைய வாழ்க்கையில வருது. ஸோ இதுதான் படம். ஸோ அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். வித்தாத் சாருக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவர் என்னன்னா நான் நல்லா நடிச்சேன்னு சொல்றாரு, அது இல்லை, அவர் தியேட்டர் ஆர்டிஸ்ட். அவருக்கு தெரியும், அது வந்து ரொம்ப ஹம்பிளா அதை வந்து சொல்றாரு. அப்புறம் நான் அருணை சொல்லணும். அருணும் வந்து நல்ல சூப்பரா ஒர்க் பண்ணிட்டாரு இந்த படத்துல. ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ஒரு சாமிங்கான ஒரு பர்சன், நல்ல எனர்ஜெட்டிக்கான ஒரு பர்சன். ஸோ படம் நல்லா வந்திருக்கு. என்னுடைய ஆர்ட் டைரக்டருக்கு, அப்புறம் என்னுடைய எடிட்டருக்கு நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். மறுபடியும் இந்த படத்துக்கு உதவியா இருந்த ராதாகிருஷ்ணன் சார், அப்புறம் ஹரி சாருக்கு என்னுடைய நன்றி. இன்னைக்கு வரைக்கும் பயங்கரமா சப்போர்ட் பண்றாங்க 2 பேரும். ஸோ இந்த படம் நல்லா பண்ணியிருக்கேன், நல்லா வரும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. உங்களுக்காக எழுதிட்டு வந்திருக்கேன். சரி, நல்லா எழுதா, பயங்கரமா எழுது. இப்போ ஒரு படம் எழுதிட்டு பேசாம. சரி, அப்படியே எழுதி கேளுங்க. உங்களுக்கு ரொம்ப அருமையா பியூட்டிஃபுல்லி. சரி, இது அப்படியே நீங்க படிக்கிறீங்களா? இல்ல, இது நான் எப்படி படிக்க முடியும்? இருட்டும் இசையும். ஐயோ போதும், இருங்க, எழுதிட்டு வந்து அப்புறம் அவங்களுக்கு பார்க்கணும்ல. இருட்டும் இசையும் புரட்டும் புத்தகமும் இளைஞர்களின் புது நம்பிக்கை இவர். இயக்குநர்களின் கதாபாத்திரங்களுக்கு உயிரூட்டி மகிழ்பவர், ரசிகர்களை மகிழ்விப்பவர். தயங்காத பேச்சும் தனியாத அன்பும் இவரின் அடையாளம். டால்ஸ்டாய் தொடங்கி நம் காலத்தில் தமிழ் பிரபா வரைக்கும் ஆழமான வாசிப்பை நேசிப்பவர். இசைஞனாகவும் பரிணமித்து ஜொலிக்கும் பெருங்கலைஞன். இந்திய சினிமா வரலாற்றில் காலம் கடந்தும் பிரகாசிக்க போகும் இயக்குநர்களின் வரிசையில் இவருக்கு எப்போதும் இருக்கைகள் உண்டு. இயக்குனர், நடிகர், இசையமைப்பாளர் என் நண்பர் மிஷ்கின் அவர்களை பேச அழைக்கிறோம். அழைக்கிறோம்னா அங்கிருந்து வரல, ஆல்ரெடி இருக்கிறாங்க. இந்த படத்தை வழங்குவதற்காக நீங்க வந்து கேட்டாங்க. ரொம்ப எம்பாரசிங் மொமெண்ட் அது. ஆக்சுவலா ராதாகிருஷ்ணன் சார் வந்து ரொம்ப நோபலா வந்து கேட்டாரு. அப்புறம் நான் வந்து ஸ்ரீகாந்தோடைய கம்பல்ஷன்ல ஒத்துக்கிட்டேன். ஆக்சுவலா நிறைய பேசும்போது என்னை பத்தி நிறைய பேசினாங்க. என்னுடைய படமா நான் அதை பார்க்கல. ஆக்சுவலா நான் ஒரு இசையமைப்பாளரை மட்டும் நின்றுருக்கேன், ஒரு கொஞ்சம் சீன்ல நடிச்சிருக்கேன். அப்புறம் ஏற்கனவே 2-3 நியூஸ்லாம் வந்துச்சு. ஆக்சுவலி என் தம்பியை ரொம்ப நான் சப்போர்ட் பண்ணேன். ஆக்சுவலாக ரொம்ப வெக்கப்படுறேன். ஆக்சுவலாக நான் அப்படி பண்ண மாட்டேன். நான் வந்து 3வது படம் எழுதிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் கதவை திறந்து தம்பி வந்து நான் அவங்கள்ட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஜாயின் பண்ணுறேன்னு கீழே இருந்து செருப்பத்திக்கு அடிச்சிட்டேன். அது ஏன்னா வந்து நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் எப்படி எடுப்பேன், நான் வந்து நிறைய பேர் அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து படித்தவங்கள எடுப்பாங்க. நிறைய படிச்சுட்டு நான் நிறைய படிப்பை பற்றி சொல்லுவேன். ஆனால் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் எடுக்கும்போது ரொம்ப எளிமையாக இருக்கணும்னு பார்ப்பேன், ரொம்ப ஏழையாக இருக்கணும்னு பார்ப்பேன். அப்பா இல்லாத அம்மா இல்லாத அசிஸ்டன்ட் டைரக்டர் அவனை எடுக்கணும்னு பார்ப்பேன். ஆனால் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஏதோ சமூகத்துக்கு ஏதோ ஒரு நல்ல கதை சொல்லணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும். அந்த மாதிரி ஆளுக்கு தான் வந்து ஒரு கான்ஸ்டன்டாக வந்து சினிமாவை நேசிக்கக்கூடிய ஒரு திறன் இருக்கும். நம்ம லைஃப்ல வந்து ட்ராமாவை பத்தி பேசுறோம். எனக்கு தெரிஞ்சு ட்ராமா, அவருக்கு ரொம்ப ட்ராமா. சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டாரு, சின்ன வயசுல ரொம்ப பாதிக்கப்பட்டாரு, சின்ன வயசுல அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு சின்ன வயசுல யாரு பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களால மட்டும்தான் மிகச்சிறந்த செயல்களை செய்ய முடியும். வசதியா இருந்து எந்த கஷ்டமும் இல்லாதவங்க வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு காரணத்துல என் தம்பி வந்து என்கிட்ட வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் கேட்கும்போது வந்து என்னால் வந்து ஒத்துக்க முடியல. நீ கஷ்டப்பட்டு போயிட்டு ஸ்ரீகாந்த் சொன்னார், ரொம்ப இல்லை அவங்க தம்பியை ஏன் சேர்த்துக்கூடாது. ஸோ நான் சொன்னது காரணம் வந்து எந்த காரணத்துக்கு கூட நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது. நீயா வந்து அதுவும் சினிமா வந்து ஒரு பெரிய கஷ்டமான ஒரு ஒரு நோ ரிட்டர்ன் பேத். அதுக்குள்ள வந்துட்டோம்னா திரும்பி போகவே முடியாது. ஸோ அதுக்கு வந்து பயங்கரமான மனதிடம் வேணும். அதுக்காக போயிட்டு எங்கேயாவது ஒர்க் பண்ணிட்டு வரா அப்படின்னு சொன்னா அப்புறம் பார்த்திபன் சார்ட்ட போய் ஒர்க் பண்ணிட்டு வந்து அப்புறம் 2-3 வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் நான் சேர்த்துக்கிட்டேன்.
இன்னைக்கு வரையும் நான் வந்து எனக்கு தெரிஞ்சு அவனை வந்து எதுக்குமே இது பண்ணது இல்லை. இந்த படத்துல கூட ட்ரெயின் படத்துல கூட வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து ஜான் விஜய் பண்ண வேண்டிய கேரக்டர். ஆனா அவனுக்கு டேட் எனக்கு கிடைக்கல. நான் ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டேன், வேற வழி இல்லாம என் அசிஸ்டன்ஸ்லாம் சொல்லி சார் அவங்க தம்பி பண்ணுவாரு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு பெரிய எம்பாரசிங் மூமெண்ட். இந்த மேடையில வந்து என் தம்பி செஞ்சிருக்க படம் அப்படின்னு சொல்லுது. அவன் வந்து மியூசிக் கேட்கும்போது வந்து நான் அப்பதான் எங்க ஐயாட்ட இருந்து நான் வெளியே வந்த தருணம். ஆக்சுவலி நான் மியூசிக்ல ரொம்ப சின்சியரா ஈடுபட்டுக்கிட்டே இருக்கேன். அது இந்த ஒரு 6 வருடம் ஜாஸ்தியா ஒரு நாளைக்கு 4 hour 5 hour ஒர்க் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ அப்போ அவன் கேட்கும்போது வந்து நான் சொல்ல முடியல, சரி நான் பண்றேன்டா அப்படின்னு சொன்னேன். அப்படித்தான் அந்த படத்துல நான் நுழைஞ்சேன். ஆக்சுவலா நான் வந்து ஒரு லாஸ்டாவா நான் இருக்கணும்னு பார்த்தேன். ஆனா இங்கே என்ன மேடையில வந்து ரொம்ப ஒரு நடுவில் உட்கார வச்சு ரொம்ப ரொம்ப எம்பாரஸ் பண்ணிட்டாங்க. நான் தம்பிகிட்ட சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான், இந்த வாழ்க்கையில வெற்றி அப்படின்றது ஒண்ணுமே இல்லை. வெற்றி ஒண்ணுமே இல்லைன்னா தோல்வியும் ஒண்ணுமே இல்லை. இந்த வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டே இருக்கணும், நடந்து போயிட்டே இருக்கணும். நான் நிறைய பேரை பார்த்துக்கிட்டே இருக்கேன். இதே ரோட்ல நான் ₹1 இல்லாம பஸ்ஸுக்கு காசு இல்லாம அப்படியே நடந்து அப்படியே தேனாம்பேட்டை வரைக்கும் நடந்து போயிருக்கேன். இன்னைக்கு ரொம்ப பெருசா சாதிச்சது மாதிரி நினைக்கவே இல்லை. ஆக்சுவலா இன்னைக்கும் அதே மாதிரிதான் இருக்கேன். இன்னைக்கு எனக்கு ஒரு புத்தகம் வாங்குறதுக்கு அல்லது ஒரு நல்ல படத்தை பத்தி பேசுறதுக்கு யாரோ ஒரு நண்பன் இருந்தா போதும். இந்த வாழ்க்கையில வந்து பெருசா நம்ம வந்து சாதிக்க போறோம்னு நினைச்சுக்கிருக்கோம். யாருமே சாதிக்க முடியாது. சாதிச்சவங்கலாம் மிகப்பெரிய மனிதர்களுக்காக. இந்த படத்துல கிளைமேக்ஸ்ல ஒரு டயலாக் எழுதியிருக்கேன், ஒரு நல்ல மனிதன் ஒரு சாதாரண மனிதன் தனக்காகவும் தன் குடும்பத்துக்காக வாழ்றான், ஒரு நல்ல மனிதன் அடுத்தவர்களுக்காக இந்த உலகத்துக்காக வாழ்றான் அப்படின்றது. அது ரொம்ப கம்மி பேர் தான் பண்ண முடியும். ஆக்சுவலா ரொம்ப கம்மி பேர் தான் பண்ண முடியும். நம்மளாம் பண்ண முடியுமான்னு தெரியல. ஆக்சுவலா ஸோ அடுத்த தம்பிகிட்ட சொல்லுவேன், இந்த மேடையில் நான் ஆரம்பிக்கும் போது தான் சொல்றேன், இந்த படத்தினுடைய வெற்றியோ தோல்வியே கிடையாது. ஒரு படம் நீ ஜென்யூனா நீ பண்ணியிருந்தேன்னா, அது என் தம்பிக்கு இல்லை, என் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்க எல்லாருக்குமே அதான் சொல்லுவேன். ஏதோ ஒரு வகையில சினிமா வந்து ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுக்குது, ஒரு ஓட்டப்பந்தயம் மாதிரி ஆயிடுது. என் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் சொல்லுவேன், ஓட்டப்பந்தயங்கள சினிமா. நீ 10 வருஷம் 15 வருஷம் நீ வந்து படம் பண்ணாம கூட நான் ஒரு படம் பண்ணும்போது அந்த படம் வந்து எவ்வளவு ஒழுக்கமா இருக்கு. அந்த படத்துக்குள்ள கேளிக்கைகள், அந்த படத்துக்குள்ள இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாமே நீ பண்ண. அந்த படம் ஏதோ ஒரு வகையில ஒரு இமேஜோ ஒரு சீனோ அது வந்து மனசுல தச்சுக்கிட்டே இருக்கணும். அதை வந்து ட்ரை பண்ணிருந்தேன். அதை இந்த படத்துல ட்ரை பண்ணியிருக்கான்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா ஸோ இந்த படத்தை பத்தி நான் வந்து பெருசா நான் பேச போதில்லை. இந்த படத்துக்கு வந்து முதல்ல இதை ப்ரொடியூஸ் பண்ண வந்த ராதாகிருஷ்ணன் சாருக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் அந்த படத்தை முழுக்க தோல் மேல போட்டுக்கிட்டு சுமந்த திரு ஹரி அவருக்கு நன்றி. பூர்ணா, நான் விதார்த்தெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் பேசுறேன். விதார்த்தம் வந்து நான் நீ பார்த்தானு சொன்னேன். விதார்த்தம் வந்து என்ன பண்றீங்க, நீ ஒரு 50 வருஷம் சினிமாவில் இருப்ப விதா. ஏன்னா சினிமா இல்லைன்னா விதார்த்து செத்து போயிடும். அந்த மாதிரி தான் சினிமாக்குள்ளேயே உழண்டு. நான் ஆக்சுவலா படம் பண்ண வேண்டியது ஏதோ மிஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலா ரொம்ப சின்சியரான ஒரு ஆக்டர், ரொம்ப நல்ல பையன், ரொம்ப எளிமையா பழகக்கூடிய பையன். சில பேருக்கு, சில நடிகர்களுக்கு வந்து மூஞ்சில ஒரு லேண்ட்ஸ்கேப் இருக்கும். ஒரு தமிழ் லேண்ட்ஸ்கேப்பை வந்து இப்போ விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா மூஞ்சி, நான் நேற்று தான் அந்த விஷயத்தை பார்த்தேன். நான் க்ளோஸ்அப்ல பார்க்கும்போது, நான் க்ளோஸ்அப் போக மாட்டேன், நான் தூரத்துல இருந்து பார்க்கும்போது விஜய் சேதுபதிக்கு ஒரு தமிழ் லேண்ட்ஸ்கேப் இருக்கு. அந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப் கொண்ட ஒரு மனிதன் தான் வந்து விதார்த். ஒரு கைத்தட்டம் ரொம்ப போர்டிக்கு அமைதியா என்னமோ ஆஸ்பத்திரியில உட்கார்ந்துருக்க மாதிரி போயிட்டு ரொம்ப வெகுசலர் ஆக்டர்ஸ் தான் அந்த மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப் இருக்கும். அந்த மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப் கொண்ட ஒரு மனிதன் ஒழிச்சுக்கிட்டே இருக்கணும் விதார்த். நானும் அதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு பெரிய வெற்றிகள் தேவையில்லை, பெரிய பணங்கள் தேவையில்லை, பெரிய புகழ் தேவையில்லை. நான் 365 நாள் வேலை செய்யறதுக்கு எனக்கு ஒரு சின்ன ஒரு படம் இருந்தா போதும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அருண் ரொம்ப ஸ்மார்ட்டான பையன். நம்ம பேசுறதுக்கு முந்தையே பேச ஆரம்பிச்சிடலாம். வெரி ஸ்மார்ட். அதாவது எப்படி சொல்றது, ஹி இஸ் த்ராபிங் வித் எனர்ஜி. நல்லா படிப்பான்,
இப்போ வந்து ஜெர்னல் நாட்டம் சொன்னா ரொம்ப என்ன சொன்னா வந்து ஜெர்னல் நாட்டம் படிக்கலாம் ஏற்கனவே படிச்சோம் திரும்பி படுறா அப்படின்னு அது படிக்கலாம். ஒரு ஆக்டர் வந்து ஒரு ஜெர்னல் ஆட்டோ மோட்டர் சைக்கிள் படிக்கிறது வந்து ரொம்ப ரேர் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா அதை படிச்சு வந்து ரொம்ப சின்சியராக டிஸ்கஸ் பண்ணுவான். ஸோ இஸ் அ வெரி ஒரு ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு ஆக்டர் ஆக்சுவலி. அப்புறம் அவன் ஆக்டிங்கும் ரொம்ப சின்சியராக பண்றான். அந்த படத்தில் அவன் கூட ஒர்க் பண்ணி போய் பார்த்தேன். தம்பி தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண நல்ல பையனா அப்படின்னு சொன்னா என்னடா சொல்ற தெலுங்குல இருந்து வந்து நான் தமிழ் பையனா நம்ம வீட்டுல பக்கத்துலேயே இருந்த பையனா அப்படின்னு சொன்னான். அப்புறம் அவன் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர் ட்ரெயின்ல பண்றான் அவன் ஆக்சுவலா. நல்ல நல்ல கேரக்டர் அவனுக்கு ஒரு எழுதியிருக்கேன் ஆக்சுவலா. ஒரு சின்ன கேரக்டர் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கேரக்டர். அதுக்கப்புறம் கார்த்திக் சினிமாட்டோகிராஃபர் கார்த்திக் ரொம்ப படிச்ச பையன், ரொம்ப படிச்ச பையன், ரொம்ப இன்டலெக்சுவலா ஒரு சினிமா பார்க்குற பையன். குதிரைவாலாம் பண்ண ஒரு பையன். அவன் போனவன கதை எனக்கு என்ன மாதிரி கதை நீங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆக்சுவலா எந்த கதையும் அப்படி ஒத்துக்கிற ஒரு சினிமாட்டோகிராஃபர் கிடையாது. ஆக்சுவலா என்கிட்ட வர கூட ரொம்ப சார் நான் நீங்க எப்பயாவது நீங்க படம் பண்ணும்போது நான் இந்த படத்துக்கு நான் நல்லது ஜஸ்டிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா எனக்கு கூப்பிடுங்க சார் சொன்ன ஒரு ரொம்ப ரொம்ப மேன்மையான ஒரு பையன். இந்த படத்துல வந்து நல்லா பண்ணியிருக்கான். ஆர்ட் டைரக்டர் ரொம்ப கஷ்டமான ஒரு ஆர்ட் டைரக்டர். பின்னாலேயே இருக்கணும் ஆக்சுவலா, அது யாரும் பார்க்க மாட்டோம். ஆனால் ரொம்ப செழுமையா ரொம்ப அழகா சிம்பிளா பண்ணியிருக்கான். அந்த படத்தினுடைய எடிட்டரு. அதுக்கப்புறம் சேகர் எதுக்கு வந்து காலில் விழுந்தாலும் தெரியல. ஆக்சுவலா நிறைய பேர் என்ன தியாகி மாதிரி ஆகிட்டாங்க. ஆக்சுவலா நான் பார்க்கும்போது ரொம்ப வாயிலான்னு கருதி ரொம்ப செத்து போன மாதிரி உட்காந்துருந்தேன். ஆக்சுவலா காலில் எல்லாம் வந்து விழுந்தாங்க. காலில் விழுந்து வயசாயிருது. ஆக்சுவலா நான் சாதாரணமா வயசாகாது, இப்போ காலில் விழுந்து வயசாயிருது. ஆக்சுவலா எனக்கு தெரியும் ஒரு 16-18 வருஷமா எனக்கு தெரியும். சித்திரம்பேசில இருந்து என் கூடவே இருக்கான். ஆக்சுவலா ஓடிக்கிட்டே இருக்கான். அப்படி அப்படியே ஓடி 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 இன்னைக்கு வந்து ஒரு 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 ப்ரொடியூசர் லெவலுக்கு வந்துட்டான். ஆக்சுவலா சீக்கிரம் என் படத்தையும் பண்ணிடுவ போலடா நீ. ஆமா ரொம்ப எளிமையான பையன், ரொம்ப அன்பான பையன், ரொம்ப தன்மையான பையன். அதாவது ஒரு என் குடும்பத்தை சேர்ந்தவன் தான். எது ஓடி வருவான் அப்படி எதுக்கணும் அந்த மாதிரி பையன். அதுக்கப்புறம் ஸ்ரீகாந்த் ஒரு சினிமால 30 வருஷம் நட்பு இருக்குமா அப்படின்னா டவுட் தான். பெரிய பெரிய நட்பெல்லாம் இருந்திருக்கு, பிரிஞ்சிருக்கு ஒரு காலகட்டத்தில். அதாவது 2 பேரும் ஒன்னா வருவாங்க, திடீர்னு ஒருத்தர் வேறத்துக்கு போயிடுவாரு. அப்புறம் ஏதோ இந்த நட்பு தாங்காது. அப்படி ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து மனித இயல்பு தானே அது. ஆக்சுவலா என்னடா கடவுள் நம்மளை வந்து இப்படி பண்ணிட்டானே, என்ன இந்த லக்கு அவருக்கு மட்டும் அடிச்சிருச்சு, எனக்கு ஏன் இது கிடைக்கல அப்படின்ற குழப்பம்லாம் வந்துடும் நட்புல. அந்த குழப்பமே இல்லாத ஒரு மனிதர் தான் ஸ்ரீகாந்த். இன்னைக்கு வரைக்கும் நான் மேல போகும்போது எனக்கு வந்து டக்குன்னு கர்ச்சீப் எடுத்து பாக்கெட்ல இருப்பார். நான் வேகமா ஓடும்போது ஓடி வந்து எனக்கு இந்த ஷூ போட்டுருங்க மிஷ்கின் சொல்லுவார். நான் ஏர்போர்ட்டுக்கு போகும்போது டிரைவர் இல்லைன்னா அவர் ஓட்டு வருவார். நான் சித்திரம்பேசி ஆரம்பிக்கும் போது நான் இரவுகளில் உட்காந்து நான் வந்து எழுதிக்கிட்டே இருப்பேன். நான் வந்து ஒரு இரவு பறவை. அப்போ ஒரு மூலையில உட்காந்துட்டு அவர் எனக்காக டீ போட்டு கொடுத்துட்டே இருப்பார். என் லைஃப்ல மறக்க முடியாத ஒரு நண்பர். ஆக்சுவலி நான் அவரை பத்தி எங்கேயுமே பேசல. ஆக்சுவலி ஏன் பேசலன்னா வந்து அது அப்படியே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பின்னாடியே இருந்துகிட்டு எனக்காக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. ஆக்சுவலி என் தம்பி வேலை செஞ்சதில்லை, எங்க அப்பா அம்மா எனக்கு ஹெல்ப் பண்ணதில்லை. ஆனா எனக்காக அவங்க குடும்பத்தை கூட பார்க்காம எனக்காக என் மகளை பார்த்து கொண்டு, என் மகள்கிட்ட பேசுறது கூட எனக்கு டைம் கிடையாது. என் மகளுக்கு இன்னைக்கெல்லாம் காசு நேரத்தெல்லாம் போய் காசு அனுப்பினார். ஆக்சுவலா ஸோ என்னை எப்பொழுதுமே நேசிக்கணும். என் வாழ்க்கையில என்ன பெருசா சாதிச்சேன் அப்படின்னா, நான் சாகும்போது ஸ்ரீகாந்த் என் கூட இருப்பார். வாழ்க்கையில ரொம்ப நட்பு முக்கியம் ஐயா. நட்பு கிடைக்கவே கிடைக்காது. அம்மா அப்பா அது ஒரு ஆக்சிடென்ட்ல குழந்தை பிறகு, அதுக்கப்புறம் நம்ம வளர்ந்து அம்மா அப்பா பார்த்துக்கிறோம். ஆனா எந்த ஒரு பிரதி உபரம் எதிர்பார்க்காம ஒரு நண்பன் கூடவே இருக்கிறான் அப்படின்னா ஏதோ என்னை நேசித்துக் கொண்டே இருக்கிறான். ஏதோ என் நேசத்துல ஒரு அர்த்தம் இருக்கு. நான் இது வரைக்கும்
இந்த அளவு ஒரு மனிதனை, ஒரு பெண்ணை நேசிச்சிருப்பேன்னு தெரியல. அந்த அளவு நான் ஸ்ரீகாந்தை நேசிக்கிறேன். இன்னைக்கு தான் நான் சொல்றேன். ஆக்சுவலா என்ன பேசுறேன், இந்த 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 காணொலியை பார்த்து என்ன ஆக போகுது அப்படின்னா, அதான் இப்போ எல்லாரும் பேசினாங்க, அந்த காணொலியை எவ்வளவு இன்ட்ரெஸ்டா பார்ப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா ஏதோ ஒரு வகையில் பேசும்போது மனிதம், அன்பு ததும்பி வழிந்து கொண்டே இருக்கிறது. என் வாழ்நாள் முழுவதும் என்னை பார்த்து கொண்டிருக்கும் இந்த மகா மனிதனை பத்தி பேசுறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். எல்லாருக்குள்ளேயும் நட்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த நட்பு பிரிஞ்சிடும். ஒரே நட்பு பிரிஞ்சிருச்சு. ஒரு நாள் வந்து என்னை விட்டு போயிட்டாரு. ஒரு 4 வருஷம் கழிச்சு வந்து என்னுடைய பர்த்டே ஃபங்க்ஷன் அன்னைக்கு ஒரு 2 மணிக்கு திடீர்னு ஸ்ரீகாந்த் வந்து என்னை கெட்ட வார்த்தையா திட்டுறாரு. திட்டிட்டு உட்காந்து அழுகுறாரு. என்ன சொல்றாரு, 4 வருஷம் என்னை பிரிஞ்சிட்டீங்களேன்னு சொல்லிட்டு. அப்ப என்னை கெட்ட வார்த்தை திட்டும் போது பக்கத்துல இருக்கவங்க அவர் அடிக்க போறாங்க. அப்ப நான் சொல்றேன், டே உங்களுக்கு ஸ்ரீகாந்தை பத்தி தெரியாது, அந்த மாதிரி ஒரு மனுஷன் நீங்க லைஃப்ல பார்த்துருக்க மாட்டீங்க. அவர் என்னை கெட்ட வார்த்தையில திட்டலடா, தன்னை திட்டிக்கிறாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் என் கூட வாழ்நாள் ஃபுல்லா என் கூட இருக்காரு. அதுக்கப்புறம் போயிட்டாரு. ஒரு வருஷம் போகும்போது கார்ல போயிட்டே இருக்கும்போது ஒரு சினிமா தியேட்டருக்கு போறேன். அப்ப என் மகள் உட்காந்து, அப்பா மாமா போறாருப்பா அப்படின்னு. ஏய் போய் போய் புடுறி அப்படின்னு. அவர் போயிட்டு அவரை போய் பிடிச்சா அவர் ஓன்னு உட்காந்து அழுகுறாரு. என் படங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கருணையும் இந்த மாதிரி மனிதர்கள் தான் என் படத்துல வியாபித்திருப்பாங்க. இந்த மாதிரி மனிதரை பத்தி தான் எழுதணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ரீகாந்த் மேடையில் வந்ததே கிடையாது இது வரைக்கும். நான் வந்து 30 வருஷமா 23 வருஷமா நான் மேடையில் இருக்கேன். ஒரு மேடையில் கூட ஸ்ரீகாந்த் வந்ததே கிடையாது. இந்த மேடையில் எப்படியோ ஏற்றப்பட்டுட்டார். அதனால நான் ஸ்ரீகாந்த் எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. பேசிக்கலாம், நான் ரொம்ப பெரிய யோசிக்க மாட்டேன் என்ன பேசுறேன். ஓகே, நீ நட்பை பத்தி பேசுவோம்னு நான் பேசுறேன். அதுக்கப்புறம் வந்து பூர்ணாவின் குழந்தைய இன்னைக்கு பார்க்கும்போது எனக்கு வந்து ஐ வாஸ் வெரி மூட் ஆக்சுவலி. அந்த குழந்தையுடைய காலை நான் தலையில் எடுத்து வச்சுக்கலாம். பூர்ணாவோட காலை தலையில் எடுத்து வச்சுக்கலாம். அந்த அளவு ரொம்ப நோபனாலும் ஒரு பெண் ஆக்சுவலா. வாழ்நாளில் ஒரு 10 பேரை நம்ம சந்திப்போம். ஒரு 100 வருஷம் நம்ம வாழ்ந்தோம்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேர் சந்திப்போம். அதுவும் பெண்கள்ல ஒரு 3 பேர் சந்திப்போம். அம்மா, தங்கச்சி, மனைவி, அதெல்லாம் தனி, மகள். அதுக்கப்புறம் வேற ஒரு மனுஷி ஒருத்தி வருவோம். அந்த மனுஷி வந்து நம்ம வாழ்க்கையில வந்து ரொம்ப அன்பு கொடுப்போம். பூர்ணா அவ்வளவு அன்பு எனக்கு கொடுத்துருக்கோம். பூர்ணா பார்க்கும்போதெல்லாம் அப்படியே ஆச்சரியப்படும். ஐயோ இவ வயிற்றுல அடுத்த வருஷம் பிறக்கணும், அடுத்த ஜென்மத்துல இவதான் எனக்கு. பாட்டு நாம எழுதுன ஞாபகம் இல்லை. தனனே நானே தினநானி நனனி நானி நனநானி தனநானா தினநீனா நனநானி நானா தனனே நான. போதும்ல, தேங்க்யூ. ஒன்லி 2 கொஸ்டின்ஸ் தானா? அடுத்து படம் இருக்கு, அடுத்து பிரஸ் மீட் இருக்கு. அதனால மைக் கொடு. சரி, நீங்க கேள்வி அவர்களை கேட்டுருங்க. மிஸ்கின் சார், நீங்க வந்து டைரக்டரா இருக்கீங்க, பாடல் ஆசிரியரா இருக்கீங்க, அப்புறம் வந்து மியூசிக் டைரக்டரா இருக்கீங்க, அப்புறம் வந்து சிங்கராகவும் இருக்கீங்க. எது வந்து ரொம்ப ரசிச்சு பண்ணுவீங்க? எது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு? எழுதுறது அதாவது எப்படி எழுதுனா, நீங்க நம்ப மாட்டீங்க. இந்த கடந்த ஒரு 4-6 படங்கள் எழுதும் போது, கிளைமேக்ஸ் எழுதும் போது எனக்கு வந்து ஹெமரேஜ் வந்துடும். அதாவது ஹெமரேஜ்னா ரத்தம் வரும். அப்படி அந்த அளவு இன்டென்ஸா நான் எழுதணும் ஆசைப்பேன். எழுத்து வந்து ரொம்ப ரொம்ப சின்சியர். இப்ப எழுத்தை விட மியூசிக் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. அனிமா என்னுடைய சினிமா வாழ்க்கை முடிந்து போன பிறகு வீணை பாலச்சந்தர் மாதிரி என் வாழ்நாள் முழுதும் நான் வந்து மியூசிக்லேயே இருந்து செத்து போவேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. டேரக்டர் சார், டேரக்டர் ஜி, மிஸ்கின் சார்,
இந்த படத்துக்கு டெவில்னு உங்க அண்ணா மிஸ்கின் சார் பேர் வச்சாரா இல்ல அவரை பார்த்து நீங்க வச்சீங்களா? மிஸ்கின்ஸ் டெவில் தான் அது. ஒரு கேட்சிங்கான ஒரு நேம் இது. அந்த இந்த கதைக்கு தேவைப்பட்டது அந்த பேர். ஆமா, இதுல எல்லாருமே வந்து டெவிலா தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து படத்துடைய எண்ட்ல வந்து கடவுளாக மாற்றப்படுவார் சார். அதே மாதிரி மிஸ்கின் சார் நீங்க பேசுறப்ப சொன்னீங்க, நான் அந்த ஹீரோ இன்னொரு ஹீரோ இருக்கார்லாம் தெலுங்கு இனிதீனு, அவரை பத்தி பேசுறப்ப நான் எழுதியிருக்கேன் அப்படின்னீங்க. ஆக்சுவலா தம்பிக்கு எழுதி ஏதாவது சப்போர்ட் பண்ணிருக்கீங்களா இல்ல தம்பியே தான் கதையா? நான் அவர் பேசுறப்ப ஃபுல்லா நான் எழுதினேன் பேசினேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு, படிச்சேன் புக்கு அப்படின்ட்டு. இல்ல இந்த படத்துக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை சார். எனக்கு ஆக்சுவலா வந்து அவன் வந்து தேவிபாரதி சாருடைய கதையை அவர் திரைக்கதை எழுதி முடிச்சுட்டு என்கிட்ட காட்டக்கூட இல்லை ஆக்சுவலா. ஸோ அதனால வந்து இந்த படம் முழுக்க என் அசிஸ்டன்ட் எழுதணும். சந்தோஷம் சார். இளையராஜா சார் கூட ஏற்கனவே சண்டை வருத்தம் அப்படின்னீங்க, இப்போ இன்னும் கோச்சிக்க மாட்டாரு ஏன்னா அவர் ரொம்ப கோவக்காரரு. இப்போ நீங்க மியூசிக் டைரக்டரா இருக்கிறதுல இன்னும் அந்த சண்டை ஜாஸ்தி ஆயிடாதா? அப்படிலாம் ஒண்ணுமே இல்லைங்க. அவர் சண்டை போட்டா அவர் ரொம்ப பெரிய ஞானி. அவர் பெரிய பெரிய குழந்தை மனசுக்காரரு. நான் ஒரு 24 மணி நேரம் நினைக்கிறேன். அவர் 24 மணி நேரத்துல ஒரு செகண்ட் என்னை நினைப்பாரு நினைக்கிறேன். ஆக்சுவலா அந்த அளவு அவர் நேசிச்சுக்கிட்டே இருக்கேன். லாஸ்ட் ஒரு क्वेश्चन. அந்த அளவு அவர் வந்து அவரும் என்னை நேசிக்கிறாரு. நல்லா தெரியும். அவனும் சொல்ல மாட்டாரு. நான் அவ்வளவு உயரத்துல இருக்கவர் சொல்ல மாட்டார் ஆக்சுவலா. ஆனா நிஜமா என்னை ரொம்ப நேசிப்பார் ஆக்சுவலா. நான் அவர் நேசிச்சுக்கிட்டே இருக்கேன். பூர்ணா, எந்த நடிகைக்கும் கிடைக்காது. மிஸ்கின் சார் சொல்லிட்டாரு, உங்களை வந்து அம்மாவா நினைக்க போறேன், வந்து பையனா வந்து நீங்க பாருங்கன்னு. இப்ப அவர் பையனா நினைச்சீங்கன்னா அவருக்கு ஒரு அட்வைஸ் பண்ணீங்கன்னா என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? இதெல்லாம் அவர் சேஞ்ச் ஆகும்னு நினைப்பீங்க? அவங்க வந்து அவங்களுக்காக வாழறது இல்ல. பட் ஐ வாண்ட் ஹிம் டு லிவ் ஃபார் ஹிம் அட்லீஸ்ட் ஒன்ஸ் அப்படின்னு நினைப்பீங்க. பிகாஸ் ஹி ஆல்வேஸ் திங்க் அபவுட் அதர்ஸ். ஹிஸ் ஹாப்பினஸ் அவங்க யோசிக்கிறதும் எனக்கு தெரியவே இல்லை. நான் ஒர்க் பண்றேன் எப்பெல்லாம் எனக்கு அவங்களுக்கு லைக் ஐ ஹவ் ஒர்க்ட் வித் ஹிம், ஐ நோ ஹிம். நான் போன்ல பேசும்போதெல்லாம். ஸோ I told you recently also, like கல்யாணம் பண்ணிக்க சொல்றேன் ஆக்சுவலா. அவள்தான், வேற ஒண்ணும் இல்லை. இன்னொரு கல்யாணம் இல்ல. என் மனைவி இருக்காங்க, என் மகள் இருக்கா ஆக்சுவலா. ரொம்ப அதான் சொல்றேன். பூர்ணா பத்தி சொல்லும்போது புரியாது நிறைய. எப்படி ஒரு நடிகையை பத்தி இப்படி பேச முடியும்ன்றாங்க. அது அவர் நடிகையே கிடையாது. என் வாழ்நாளில் மிக முக்கியமான ஒரு பெண் ஆக்சுவலா. வந்து அவ்வளவு சின்சரா சொல்லுவா ஆக்சுவலா. வந்து ஏன் ஒரு கல்யாணம் கூட பண்ணிக்க மாட்டேன்றீங்கன்னா, இது பரிதாபம்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கல்யாணம் பண்றாங்களா எவ்வளவு கஷ்டம் தெரியும்ல உங்களுக்கு எல்லாம். நான் வந்து சும்மா ஜாலியில ஜிம் காணாம இருக்கேன் ஆக்சுவலா. இதோட முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம். போயிட்டு இருக்குது. அடுத்த சந்திப்புல சந்திப்போம். இப்பதான் கொஞ்சம் சூடு இருக்கு. என்ன அப்படி பண்றேன்னு பரவாயில்லையா? இல்ல யூஸ்வல் என்னன்னா பிரஸ் மீட்ல கேள்வி கேட்டா ரொம்ப பயந்து போய் ஐயோ என்ன பண்ண போறாங்க அப்படில. அதாவது எனக்கு தெரிஞ்ச முதல் படத்துல இருந்து அந்த நண்பர் தெரியும். முதல் படத்துல இருந்து இவங்க எல்லாம் பாத்துக்கிறேன் ஆக்சுவலா. வந்து சோ அதனால எனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை. they are absolute sweethearts. கேளுங்க சார். ஒன்னு 2-3 கேள்வி கேட்கலாமா? என்னமா உனக்கு பிரச்சனை? உனக்கு எனக்கு பிரச்சனை இல்ல. இல்ல அடுத்ததுல நீ தான் காம்பியரா? இல்ல இல்ல ஷோ படம் இருக்கு. சொல்லுங்க. என் மகள் இருக்கா ஆக்சுவலா. பயங்கரமா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவள் ஆக்சுவலா. மகள் மகள் இல்ல அதாவது நட்பு உடைந்து போகுதல் வந்து அதுவும் ஒரு இதுதான். எனக்கு தெரிஞ்சது கூட நட்பு இருந்ததே கிடையாது. என்னோட இருந்த எல்லா நட்பும் ஒரு சிறந்த நட்பு தான். அப்போ ரவிக்குமார்னு ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கான். அவன் வந்து ஒரு வருஷத்துக்கு 2 தடவை நீ வந்து பார்ப்பான். 2 நிமிஷம் தான் பார்ப்பான். ஆனா அவ்வளவு பாந்தமா இருக்கும். அப்புறம் என் கூடவே ராஜுன்னு ஒரு நண்பர் இருந்தாரு, இன்னும் இருந்துகிட்டே இருக்கான். அப்புறம் ஜோயல்னு ஒரு நண்பர் தான் என் கூட இருந்தான். அவனும் ஸ்ரீகாந்த் மாதிரி தான் ஆக்சுவலா. நடுவில் பிரிஞ்சு போயிருக்கான். ஆனா நான் எப்பொழுதுமே அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன் ஆக்சுவலா. அவனும் என்னை அப்படி நேசிப்பான். கோவம் இருக்கும் அவனுக்கு. ஆனா எனக்கு அவன் மேல ஒரு துளி கூட எனக்கு கோவம் இல்லை. ரொம்ப நல்ல பையன், ரொம்ப என்னை நேசிக்கிற பையன் ஆக்சுவலா. ஒருவேளை அவனுக்கு கோவம் இருக்கலாம்.
அந்த கோபத்துல நியாயமும் வந்திருக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வெர்ஷன்ல பேசுறாங்க. நட்பு பிரியும் போது என் வெர்ஷன் ஒண்ணு அவன் வெர்ஷன் அப்படி பிரிச்சு பேசிக்கிட்டோம்ல, அப்படி கிடையாது. அதெல்லாம் மீறி அந்த நட்பு ரொம்ப அழகான நட்பு தான் எப்பயுமே. இப்பதான் வருது, நான் எப்பவுமே முடிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. இல்ல சார், நடிப்புன்றது வந்து ஒரு வருஷத்துக்கு 2-3 படம் பண்ணலாம் சார். காசு ரொம்ப கம்மியாச்சுன்னு நடிக்கலாம் ஆக்சுவலா. நான் அப்படியே யோசிக்கிறேன். ஏன்னா நான் கேட்கிற சம்பளம் கொடுக்கவே முடியாது ஆக்சுவலா. ரொம்ப மோசமா சம்பளம் கேட்கறேன் ஆக்சுவலா. ஆனா அப்பயும் இல்ல, துரத்தி கொடுக்குறாங்க ஆக்சுவலா. ஆனா ஒரு படமா பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இயக்குனரா ஒர்க் பண்ணும்போது என்னால நினைச்சு பார்க்கணும். இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப வந்து ஒரு நம்ம விஷ்ணு விஷாலுடைய தம்பி படத்துல வந்து டைரக்டர் மிஷ்கினாவே நடிக்க ஒரு கதையை எழுதி என்னை கேட்டிருக்காங்க ஆக்சுவலா. இப்ப அந்த படத்துல டைரக்டராகவே நடிக்கிறேன். அது ஓகே, ஒரு 3 நாள் ஓகே. நம்ம விக்னேஸ்வரன் வந்து ஒரு 25 நாள் கேட்டான், என்னால முடியலடா அப்படின்னு சொல்லிட்டேன். நானும் கொஞ்சம் சம்பளம் பெருசா கேட்டேன், அதுவும் கொடுக்க முடியலனால மாட்டேன்ட்டான் போல ஆக்சுவலா. வெரி ஸ்வீட் பாய் ஆக்சுவலா. அந்த படம் பெரிய ஹிட் ஆகும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம் அந்த படம் ஆக்சுவலா. நான் மிஸ் பண்ணிட்டேன். பட் ஆனால் இப்போ விஜய் சேதுபதி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் நினைச்சு கூட பார்க்க முடியல. அது வந்து புரிஞ்சு நான் கிட்டத்தட்ட வந்து அது ஸ்பாட்லேயே ஒரு வீடு எடுத்து தங்கிட்டேன் ஆக்சுவலா. ஸோ அந்த அளவு அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஐ கேனாட் திங்க் அபவுட் இன்னொரு படத்துல போயிட்டு இப்போ நடிக்கிறதுக்கு டைமே கிடையாது. எதுலங்க? இல்ல விஜய் சேதுபதி படத்துல நான் வந்து டைரக்டரா தான் இருக்கிறேன். ஓகே, நன்றி. ஒரு குரூப் போட்டோ. தேங்க்யூ.